சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒரு 5 உணர்வுகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றதா? கட்டாயம் உங்கள் மேல் ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன உணர்வுகள்? ஏன் இது போன்ற வருகின்றது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தருக்கு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு சில அறிகுறிகள், ஒரு சில உணர்வுகள் அடிக்கடி வரும். முதல்ல நாங்க தெய்வ சக்தி உள்ளவர் அப்படிங்கிறத நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்? நாங்கலாம் சாமி ஆடணுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஒரு சுவாமி ஒருத்தர் மேல வருது அப்படின்னா, அவர்களுடைய உடலும், மனதின் உறுதியை பொறுத்து வருமே தவிர, அவர் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் தான் சாமி வரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2வது, இது போன்ற உணர்வுகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் சக்தி மற்றும் இஷ்ட தெய்வத்தின் சக்தி நிறைந்தவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத. அதுல முதல் உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னாலே, உங்க மனசு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பய உணர்வு மாரி, அடிக்கடி இந்த வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களாலயே புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா, ஏதோ ஒரு பய உணர்வு மட்டும் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய நெருங்கியவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு வருகின்றது. 2வது உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னா, அந்த இடத்துல உங்களால ஒரு நிலையா இருக்க முடியும். அந்த தெய்வ சக்தியை உங்களால் உணர முடியும். உங்க உடம்பு சிலிர்த்து கொண்டு உங்க பக்கத்துல உங்க குலதெய்வம் இருக்கிறதா இருக்கட்டும், உங்க இஷ்ட தெய்வம் இருக்கிறதா இருக்கட்டும், இது அனைத்தும் ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்ம பக்கத்துல இருக்கின்றது அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாமிலாம் ஆடுவாங்க. அப்ப இவங்க நடுவுல நின்னாங்கன்னா, அந்த தெய்வ சக்தியை அவர்களால் முழுமையாக உணர முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சாமி ஆடும்போது பயந்துட்டு நவுந்துருவாங்க. ஐயோ! இவங்கள பிடிக்க முடியாதே நவுந்துருவாங்க. ஆனா, தெய்வ சக்தி நிறைந்தவர்களால் அந்த இடத்துல நிக்க முடியும். மேலும் அந்த தெய்வ சக்தியை உணர முடியும். இது 3வது உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூதாதையரோட அனுக்கிரகம் நிறைவாக இருக்கும். மூதாதையர் அவர்களுக்கு தேவையான உணவுகளை உங்கள் மூலம் தான் கேட்பார்கள். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவுகள்ல மூதாதையர்கள் அடிக்கடி வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட முன்னோர்கள் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தாலும், அவங்களோட தீராத ஆசைகள் இருந்தாலோ, அத கனவுகள் மூலம் உங்கள்ட்ட வந்து வெளிப்படுத்துவாங்க. உங்கள்ட்ட ஏதோ வந்து பேசுற மாரி இருக்கும். உங்க வீட்ல வந்து உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிற மாரி இருக்கும். உங்கள்ட்ட சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து என்னென்ன சாப்பிடணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அத உங்க கனவுல அவங்க வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுற மாரி, உங்கள்ட்ட பேசுற மாரி, இது போன்ற கனவுகள் வரும். தெய்வ சக்தி நிறைந்தவர்களிடமே மூதாதையர்கள் தங்களுடைய ஆசைகளை தெரிவிப்பார்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப 4வது உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு விஷயம் நீங்க செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஆனா, அது தப்பான விஷயம் அப்படின்னா, அத முதல்ல உங்களால உணர முடியும். இந்த விஷயம் நம்ம இப்ப செஞ்சோம் அப்படின்னா, அது தப்பா தான் முடியும். இதன் மூலம் நம்ம குடும்பம் கஷ்டத்தை அனுபவிக்கும் அப்படின்னு அந்த முன்கூட்டியே தங்களோட எதிர்காலம் முன்கூட்டியே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களால் யூகிக்க முடிந்து, அதற்கு ஏற்றாற் போல உங்கள் உணர்வுகளும் உங்களுக்கு அது செஞ்சா தப்பா தான்பா இருக்கும். அது என்னன்னு தெர்ல. அது செஞ்சாலே எனக்கு தப்பா தான் நடக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு உங்களுடைய உணர்வு உங்களுக்கு வெளிப்படுத்தும். 4வது உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல உள்ளவர்கள் மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படி யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டத்துல இருந்தாலும், திடீர்னு உங்களுக்கு தோணும், நம்ம அவங்கள்ட்ட போய் பேசணும். அவங்க கூட போய் இருக்கணும். அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தோணி, அவங்க கிட்ட போம்போது திடீர்னு அவங்க மனசு உடைஞ்சு உங்ககிட்ட அழுவாங்க. அது எல்லார்கிட்டயுமே யாருமே அந்த இத வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. திடீர்னு நீ வந்ததுனால என்னோட முடிவே மாறிருச்சு. இல்லன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னே தெரியல. இது போன்ற சூழல்கள்லயும் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும்.
அவங்க கஷ்டமா இருக்காங்க, நம்ம போய் உட்காருவோம் அப்படிங்கிறப்ப, அந்த இடத்துல அவங்களோட மனசையும் தேற்றி, அவர்களையும் நல்லா இருக்க வச்சு, நீங்களும் நல்லா இருக்கிறது தான் இந்த தெய்வ சக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான உணர்வுகள். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல, இது போன்ற உணர்வுகள்லாம் இருந்துச்சுன்னா, உங்க குலதெய்வத்திற்கு மனதார நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.